வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் செய்ய போகிறோம். மிருதுவான இந்த தோசையை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவு துருவின தேங்காய், 1 கப் ரவை, 1 டீஸ்பூன் சீரகம், 6 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ரவை இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதில் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது இல்லைன்னா சமையல் சோடா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற விட்டு கலக்கிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தொடச்சி விட்டுடலாம். 1/4 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப லேசாக தேய்ச்சி விட வேண்டாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிதமான தீயிலேயே 1 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு ஒரு 30-40 செகண்ட் வெந்தால் மட்டும் போதும், எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 8 தோசை வரும். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, இஞ்சி சட்னி ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நல்ல வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப மிருதுவாகவும் இருக்கக்கூடிய இந்த தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.